வணக்கம். டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1 பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் 1 inch ஒன்ஸ் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். பாக்ஸ் ப்ளீட்டை ஃபஸ்ட் லைனை வந்து பிஞ்ச் பண்ணி எடுத்து செகண்ட் லைன் மேலே ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தேர்ட் லைன் இருக்குது இல்லையா, அந்த தேர்ட் லைனை திருப்பியும் பிஞ்ச் பண்ணி அந்த இடத்த ஃபோல்ட் பண்ணி செகண்ட் லைன் மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே 1/2 inch கேப்பில் ஒரு 1/2 inchல பேக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் காமிக்கிற மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத ஸ்டிச் பண்ணிவிட்டு பாதி அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வராமல் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 4th லைனை 5th லைன் மேலே ப்ளேஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாதி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து 6th லைனை வந்து திருப்பியும் 5th லைன் மேலே ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்கர்ட்டு, பினோஃபார்ம் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸில் வந்து யூனிஃபார்ம்லலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ப்ளீட்டு இது ஒரு நல்ல வால்யூமையும் ஒரு ஸ்ட்ரக்சரையும் க்ரியேட் பண்ணும். பாக்ஸ் ப்ளீட்டோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். செகண்ட் வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பாக்ஸ் ப்ளீட்டோட அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது. அதாவது நீங்கள் இப்போ இந்த மெத்தடை வந்து ரைட் சைடில் பண்ணாமல் ராங் சைடில் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டுன்னு சொல்லுவோம். நடுவில் இந்த மாதிரி இல்யூஷன் வந்து ஒரு மாதிரி வால்யூம் ரைஸ் ஆன மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட் நம்பர் 1 இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். நெக்ஸ்ட்டு நைஃப் ப்ளீட். நைஃப் ப்ளீட் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கர்ட்டு, டிசைனிங் பர்பஸ்க்கு, ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நைஃப் ப்ளீட் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கிளாத்தில் 1/2 inch ஒன்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படின்னு செகண்ட் 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தேர்டு மார்க்கில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி 1/2 inchல இந்த 1/2 inch 1 inchங்கிறது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட வித்தை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தையும் இந்த ப்ளீட்டை வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செகண்ட் மார்க்கில் இருக்கிறத தேர்ட் மார்க் மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே சேம் ரிப்பீட்டடாக தேர்ட் மார்க்கை வந்து பிஞ்ச் பண்ணி எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி 5th மார்க் மேலே வைப்போம். நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நைஃப் மாதிரி ஒரு இல்யூஷன், அதாவது ஷார்ப் ஒரு நைஃப் வந்து லைனாக வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷன் வரும். இதனால தான் இதை நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய நேம்ஸும் சொல்கிறாங்க. சன்பர்ஸ்ட், அக்கார்டியன் ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய நேம். அதாவது அதோட வித்தன், அதோட கீழே அதில் இருக்கிற அந்த ஸ்கர்ட் பார்ட்டில் கீழே இருக்கிற அதோட வித்தையும் டிபெண்ட் பண்ணி அதுக்கு நிறைய நேம்ஸும் சொல்கிறாங்க. பேசிக்காக நைஃப் ப்ளீட் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஃபேன் மாதிரியான லுக்கை கொடுக்கும். நம்ம அந்த பேப்பரில் ஃபேன் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும் இந்த நைஃப் ப்ளீட்டு. இது தேர்ட் ஒன் பாக்ஸ் ப்ளீட். ஃபர்ஸ்ட், செகண்ட் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட், தேர்ட் நைஃப் ப்ளீட். 4th ஒன் கிக் ப்ளீட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ராங் சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதை சொல்கிறதுக்கு தான் ரைட் சைடில் டிக்கும் ராங் சைடில் இன்ட்டு மார்க்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ராங் சைடில் இதில் காமிக்கிற மாதிரி 1/2 inchக்கு ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் டாப்பில். அதில் 1 inch ஒன்ஸ் வந்து நம்ம லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைனோட லென்த் எவ்வளோ தூரம்னா 1.5 inches லென்த் இதில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த கிக் ப்ளீட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 inchல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி புல் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதை பேக் சைடில் தான், கிளாத்தோட பேக் சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ரைட் சைடில் பண்ண மாட்டோம். அப்போ தான் கிக் ப்ளீட் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேருந்து கீழே வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் காமிக்கிற மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு அந்த 1.5 லென்த் இருக்கிற அந்த லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைனுக்கு கீழே ஃப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். இது 1.5 இன்ச்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், 1 இன்ச் கேப்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு பர்டிகுலர் லைன் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸை வந்து கீழே ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து கிக் ப்ளீட் அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி ஸ்கர்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃப்ளேர் கொடுக்கும் ஒரு ஸ்கர்ட்டுக்கு இது. இல்லை லென்த்தாக கிக் ப்ளீட் வந்து லென்த்தாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சோண்டு ஸ்லிட் ஆன மாதிரி நம்ம விடுறதுனாலும் விடலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிக் ப்ளீட்டை. இது 4th டைப் ஆஃப் ப்ளீட்ஸு. 5th ஒன் கர்டன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியது மோஸ்ட்லி அமெரிக்கன் ப்ளீட்ஸ், அப்படி இல்லைனா கர்டன் ப்ளீட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது அந்த ஸ்டிச் எப்படி போடுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமெரிக்கன் ப்ளீட், அந்த கர்டன் ப்ளீட் வந்து மோஸ்ட்லி வந்து கர்டன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கர்ட்லேயும் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் காமிக்கிற மாதிரி ஒரு கிளாத்தில் 1 இன்ச் ஒன்ஸ் ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் மார்க் 1 இன்ச்சில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் 2 மார்க்கையும் ஒன்றா வச்சுட்டு இதை ரைட் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். கிக் ப்ளீட்டில் வந்து ராங் சைடில் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கர்டன் ப்ளீட்க்கு வந்து அமெரிக்கன் ப்ளீட்டுக்கு ரைட் சைடில் வந்து 1.5 இன்ச்சஸ் எவ்வளோ லென்த்து வேணுமோ, இது மோஸ்ட்லி 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலே போட்டால் அந்த கர்டன் ப்ளீட் நல்லுக்கு லுக் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி வந்து அதை புஷ் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளீட் வச்ச மாதிரி சுருக்கிட்டு அந்த இடத்துல ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த டைப் கர்டன் ப்ளீட்டில். இது மோஸ்ட்லி வந்து கர்டன்ஸில் தான் நம்ம வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ஹெம் ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப்பு இந்த மாதிரி நடுவில் அந்த கிளாத்தை வந்து புஷ் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு இருக்கிற மாதிரி வச்சோம் நம்ம அந்த ஹேண்ட் ஹெம்மிங்கில் எந்த அளவுக்கு லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் ஹேண்ட் ஹெம்மிங்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேர்ட் டைப் என்னென்னா, நடுவில் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் புஷ் பண்ணோம் அப்படின்னா 3 ப்ளீட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி 3 ப்ளீட்ஸ் வர மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட்டை வந்து நம்ம எப்படி ஒரே பல்ஜாக ஒரே ஸ்டிச்சாக நடுவில் வந்து அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கர்டன் ப்ளீட்ஸ், அமெரிக்கன் ப்ளீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, இந்த மாதிரி 2 டைப்பு நான் வந்து 3 ஃபோல்டையும் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்டையும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பிஞ்ச் பண்ணி நல்லா புல் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு பேக் சைடில் நீடில் வந்து ஹெம் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு, இது சிங்கிள் த்ரெட்லேயும் பண்ணலாம், டபுள் த்ரெட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா கர்டன் ப்ளீட் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இது பேக் சைடில் நமக்கு 2 to 3 ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துல போட்டுட்டு பேக் சைடில் திருப்பி என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா இது 1 டைப்பு. மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பம்ப் ஒரு மாதிரி நல்ல ஒரு வால்யூம் ஆகி வந்து எம்போஸ்ட் ஆன மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். நடுவில் ஒரு டக் பண்ண மாதிரி இருக்கும், கீழே வந்து ஃப்ளேராக இருக்கும். இதுதான் வந்து கர்டன்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த இல்யூஷன். இது மாதிரி பேக் சைட் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிக்கலாம். இன்னொரு டைப் என்னென்னா டபுள் ஃபோல்டு, அதாவது புல் பண்ணிவிட்டு நடுவில் கிளாத்தை புல் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணலாம், இப்படி இல்லைனா 3 ஃபோல்ட் பண்ணலாம். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டை வந்து எந்த லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணணுமோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி புல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு 3 ஃபோல்டு இருக்கிற மாதிரியும் கீழே நல்ல ஃப்ளேர் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இல்யூஷன் இருக்கும். இது வந்து ஒரு 3 டைப்பில் இதோட நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி கர்டன்ஸில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கர்ட்லேயும் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் பண்ணலாம்.